ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் பூபதி. இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து என்னால் லோன் கட்ட முடியாது. ஸோ இது வரைக்கும் நான் ப்ராப்பராக லோன் கட்டிட்டு எந்த ஒரு இஎம்ஐ டியூ பெண்டிங் இல்லை. ஸோ ப்ராப்பராக கட்டிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த்தில் என்னால் கட்ட முடியாது. ஸோ அப்படின்னா அதுக்கு லீகலாக என்ன பண்ணலாம், ஸோ அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஒரு லோன் எடுக்கிறோம். ஸோ எடுக்கும் போதே நம்ம ஒரு லீகலா ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துறோம். நான் கண்டிப்பா ரீபேமெண்ட் பண்ணுவேன், கொடுத்த டென்யூர்ல நான் கரெக்டா ரீபேமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம லோன் எடுக்கிறோம். பண்ண முடியல, நம்ம டிஃபால்டர் ஆயிட்டோம் அப்படின்னா, அதாவது டிஃபால்டர் மீன் நம்ம ஒரு மாசம் 2 மாசம் நம்மளால பேமெண்ட் பண்ணல, கரெக்டான டியூ நம்ம பே பண்ணல, நம்ம டிஃபால்டர் இல்ல. கண்டினியூவா ஒரு 6 மாசம் அதாவது 180 டேஸ் ஆனா மட்டும்தான் நம்ம டிஃபால்டர் அந்த லிஸ்ட்ல வருவோம். நம்ம சப்போஸ் நம்ம டிஃபால்டர் ஆயிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கிரெடிட் ஸ்கோர் நமக்கு கம்மியாகும். சோ கிரெடிட் ஸ்கோர் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம லோன் வாங்கியிருப்போம். சோ இப்போ நம்ம ஒரு 6 மாசம் நம்ம பே பண்ணல. சோ அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிரெடிட் ஸ்கோர் கம்மியாயிரும். சோ அந்த லெண்டிங் நம்முடைய பேங்க்ஸ் அவங்க சிபிலுக்கு கொடுத்துருவாங்க, ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. சோ இந்த மாதிரி இந்த பர்சன் டிஃபால்ட் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிட்டர்ன் ஆஃப் மாதிரி கொடுத்துருவாங்க. சோ இது நமக்கு நார்மலா நடக்கிறது. இது செகண்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா, நம்ம லோன் வாங்கும் போது கோஸ் சைன் யாராவது பண்ணிருப்பாங்க, கேரண்டி யாராவது நமக்கு சைன் பண்ணிருப்பாங்க. சோ நம்ம ஒரு 1 lakh 2 lakh நமக்கு இருக்காது. இதே 10 lakh 15 lakh அந்த மாதிரி நம்ம கோஸ் சைன் கண்டிப்பா கேட்பாங்க. அவங்களுக்கு கால்ஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த பர்சன் ரீபேமெண்ட் பண்ணல, சோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கால்ஸ் போகும். சப்போஸ் அவங்க ஏதாவது பேன் கார்டு டீடைல்ஸ் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அவங்களோட கிரெடிட் ஸ்கோரும் டிராப் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். சோ தேர்ட் ஒன்னு பார்த்தோம்னா, நமக்கு பினான்சியல் பர்டன். இப்ப நார்மலா நம்ம 1 மாசம் 2 மாசம் டியூ பே பண்ணல அப்படின்னா நார்மலாவே நமக்கு சார்ஜஸ் அதிகமாகும். சோ லேட் ஃபீ சார்ஜஸ் போடுவாங்க, பெனால்டி போடுவாங்க, இசிஎஸ் பிரசன்ட் ஆகல அதுக்கான சார்ஜஸ் போடுவாங்க. நார்மலாவே அது ஆட்டோமேட்டிக் அதிகமாகும். சோ இதனால நமக்கு பினான்சியலா பர்டன் ஜாஸ்தியா போகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு ரிமைண்டர் கால்ஸ் அவங்க கால் பண்ணுவாங்க. சோ ரிமைண்டர் கால்ஸ் பண்ணி நமக்கு ரிமைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்க பேமெண்ட் உங்களுக்கு டியூ பெண்டிங் இருக்கு. அப்புறம் கலெக்ஷன் பீப்புள் இப்போ நமக்கு வந்துட்டு இருக்காங்கல்ல, கலெக்ஷன் பீப்புள் டைரக்டா வீட்டுக்கு போன் பண்ணியும் நமக்கு அந்த மாதிரி நமக்கு அமௌண்ட் ரெக்கவர் பண்ண வருவாங்க. சப்போஸ் இதெல்லாம் எதுவுமே பண்ணல, இது எதுவுமே முடியல, நம்ம கிட்ட எந்த ஒரு அமௌண்ட் வாங்கல அப்படின்னா தான் அவங்க லீகலா நமக்கு மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. சோ பேங்க்ஸ்ல சம் லீகல் அட்வொகேட் இருப்பாங்க, பேங்க்ஸ் இருப்பாங்க. சோ அவங்க நமக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. சோ நீங்க இந்த மாதிரி கோர்ட்ல ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. சோ இந்த ஆப்ஷன் மட்டும் தான். சப்போஸ் நமக்கு டிஃபால்ட் ஆயிட்டோம்னா இதெல்லாம் சப்போஸ் நான் டிஃபால்டர் ஆயிட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம டிஃபால்டர் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம எதுக்கும் பயந்து கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க்ல நம்ம என்ன பண்ணிடுவாங்களோ ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு நமக்கு எந்த ஒரு பயம் நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம எனக்கு நான் ரீபேமெண்ட்டுக்கான டெனர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, என்னோட அமௌண்ட் இஎம்ஐ அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாகும். சோ அப்படி இருந்ததுன்னா அப்படி வேணா நம்ம கேட்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி நம்ம கேட்கலாம். சோ இவ்வளவு இதுவும் முடிச்சுக்கலாம், ஒன் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி முடிச்சுக்கலாம். சோ அப்படி மாதிரி நம்ம கேட்கலாம். சோ அதுக்கப்புறம் நம்மளால அந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட்னா நம்ம பல்க் அமௌண்ட் அப்படியே நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். இல்ல என்னால அந்த டயத்துலயும் என்னால அந்த அமௌண்ட்டுமே இல்ல அப்படின்னா நமக்குன்னு ஒரு சில ரைட்ஸ் இருக்கு. சோ அந்த லீகல் ரைட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். லீகல் ரைட்ஸ் என்னால இந்த அமௌண்ட் இவ்வளவு அமௌண்ட் இந்த டயத்துல என்னால டைம் இருக்கும்போது நான் பே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு அட்வொகேட் வச்சு நம்ம மூவ் பண்ணணும். எப்படி அவங்க எப்படி நமக்கு நீ கண்டினியூவா இத்தனை மந்த் பே பண்ணல அப்படின்னு லீகலா நமக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ, அதாவது லீகல் நோட்டீஸ் அனுப்புறாங்களோ, அதே மாதிரி நம்மளும் ஒரு அட்வொகேட் நமக்குன்னு ஒரு ரைட்ஸ் இருக்குது. நம்ம அட்வொகேட் வச்சு நம்மளும் என்னால இந்த டயத்துல என்னால பே பண்ண முடியாது, எனக்கு ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ டைம் வேணும் எனக்கு. சோ அப்படின்ட்டு நம்ம ஒரு லீகல் நோட்டீஸ் பேங்க்குக்கே அனுப்பலாம். சோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். சோ இதுதான் நம்ம லீகல் டிஃபால்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரைட்ஸ் எல்லாம் இருக்கு.